சென்ற ஆண்டு தைப்பூச விழாவுக்கு வந்தது போல் இந்த முறையும் ஒரு 10 அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். அது தலைமை தாங்கி வந்த அன்பர் தமிழ்வாணனை தங்கள் முன் பேச அழைக்கிறேன். குருநாதர் அவர்களின் பொற்பாத கமலங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஆரம்பத்திலே அகத்தீசன் வழிபாடு செய்வதற்கு முன்பு அதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை எனக்கு மிகவும் துன்பமாக இருந்தது. எனக்கே தெரியவில்லை. நித்தம் போராட்டம், துன்பம், மனசுக்கு அமைதியே இல்லை, சந்தோஷமும் இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி ஆக போகிறது என்று தடுமாற்றம் இருந்தது. தந்தை 13 வயதில் இறந்து விட்டார். ஒவ்வொரு நாளும் துன்பமாகவே இருந்தது. காலை எழுந்து மாலை இரவு உறங்குவதற்குள் பல துன்பங்கள், பல பிரச்சனை, நிம்மதியே இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி ஆக போகுதோ என்று பல பயமும் அச்சமும் பீதியும் இருந்தது. இரவிலே நல்ல தூக்கம் கிடையாது. அதன் பிறகு ஐயா உபதேசப்படி அகத்தீசனை வணங்க வாய்ப்பு கிடைத்தது. அகத்தீசை நாம் செய்து வர வர ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. என்ன என்று எனக்கும் புலப்படவில்லை. அகத்தீசன் உண்மையா அப்படி என்ற எண்ணங்களாக இருந்தது. சரி, இருந்தாலும் வணங்கி பார்ப்போம், பல தெய்வங்களை வணங்கி வந்து விட்டோமே, வணங்கி பார்ப்போம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்தது. வணங்கிதான் பார்ப்போம், என்னதான் உண்டு, அகத்தீசன் அகத்திய முனிவர் என்று பல படங்கள் பார்த்துக்கிறோம் என்ற நம்பிக்கை வந்தது. அதன் பிறகு வணங்க வணங்க எனக்கே தெரியவில்லை. படிப்படியாக அந்த மன அலைச்சல், அந்த உளைச்சல் அது எதுவுமே இல்லாமல் படிப்படியாக சந்தோஷம், நினைக்கும்படி சில காரியங்களாக நடந்து கொண்டே வந்தது. இப்படியே காலப்போக்கிலே ஒரு வருடத்தில் அந்த எனக்கு அகத்தீசனை வணங்குவதற்கு முன்பு இருந்த அந்த மன உளைச்சல் எல்லாமே படிப்படியாக நீங்கியது. எனக்கும் தெரியவில்லை எப்படி நீங்கியதுன்னு எனக்கு தெரியவில்லை. அந்த நன்மையை தான் அனுபவித்து வந்தேனே தவிர அகத்தீசனை வணங்கியதால் தான் இந்த சந்தோஷம் நமக்கு வந்தேன்னு எனக்கு தெரியவில்லை. அதன் பிறகு காலப்போக்கிலே இப்போ சில வேலைகள் அதிகரிக்க பூஜை காலையில் செய்யும் பொழுது மணியாகிவிட்டது. காலையில் தாமதமாக எழுந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையின் காரணமாக பிறகு செய்து கொள்வோம் அப்படி என்ற மனப்பான்மையிலே போய்விட்டேன். மீண்டும் இரவு வரும் பொழுது சரி, இரவு படுப்பதற்கு முன்பு செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். இப்படி ஒவ்வொரு நாளாக கழித்து 1 மாத காலம் நான் பூஜை செய்யாமல் இருந்து விட்டேன். அந்த 1 மாத காலத்திற்குள் அகத்தீசனை வணங்குவதற்கு முன்பு இருந்த அதே துன்பம் விட்டது. எனக்கும் புரியவில்லை. ஏன் இப்படி வந்து விட்டது, ஏன் இப்படி வந்து விட்டது என்று எனக்கு புரியவில்லை. அதன் பிறகு திடீர் மிகவும் மன உளைச்சலாக இருந்த போது, அப்பொழுது அதற்கு முன்பு ஐயா நான் பார்க்கவில்லை, மன உளைச்சலாக இருந்தது. அப்பொழுது ஞானக்கோவை புத்தகம் நான் ஆரம்பத்தில் படித்திருந்தேன். என்ன அப்படி இருக்கிறது என்று ஞானக்கோவை எடுத்து சிவவாக்கியர் பாடல் ஒன்று படிக்கும் போதுதான் அந்த பாடலை படித்த உடனே எனக்கு உற்சாகம் வந்தது. அப்பொழுதுதான் எனக்கு நினைவு வந்தது, நாம் பூஜை செய்யவில்லை 1 மாதம் என்று. பூஜை செய்ய அதனால்தான் இவ்வளவு துன்பம் வந்துவிட்டது. பூஜை செய்வதற்கு முன்பு நாம் நல்லபடியாக இருந்தோம் என்று உணர்வு பூஜை அப்பொழுதே நான் சென்று பூஜை செய்து 3 நாள் கழித்து மீண்டும் அந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நல்லபடியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருந்து இதுவரையிலும் ஐயாவோட அகத்தீசன் தாயோட பூஜை செய்து வருகிறேன்.